கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம் மீது கொண்ட இணையில்லாத அன்பின் அடையாளமாக சிறப்பான ரமலானில் அதன் காலங்கள் வீணாகி விடாமல் தொழில் தேடி வந்த இடத்திலும் சுவனத்தின் பூங்காவை காணுகின்ற வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்கியிருக்கின்றார். இதைவிட இறை விசுவாசியின் உள்ளத்தில் இன்பம் தரும் காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இதன் ருசியை தெரிந்து கொள்ள ஈமானின் ருசி அறிந்திருக்க வேண்டும். இறை விசுவாசம் வல்லவன் அல்லாஹ் இந்த சிறப்பான மாதத்திலே நமக்கு தந்திருக்கின்ற பெரு இது மாத்திரமே நாளை மரணத்துக்கு பின்னாலே நமக்கு உபயோகம் தருகின்ற நேரம். இந்த உலகத்திலே நடத்திய காலம் அதில் நாளை மறுமையில் மன்னரையில் நமக்கு பிரயோசனம் கொடுக்கின்றவை இதுதான். வாழ்வு ஆக்ஷன் என்றால் நாளை மரணத்துக்கு பின்னாலே நாம் பெறுவது அதனுடைய ரியாக்ஷன். நல்லதை சம்பாதித்திருந்தால் நல்ல பிரதிபலனை மன்னரையிலே பெற்றுக்கொள்ள முடியும், மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இறை விசுவாசம் கொண்டவர்களின் வாழ்வின் நோக்கமே மறுமைதானே. அறிவு பெருக்கெடுத்தோடுகின்ற காலத்தில் சிலர் விளையாட்டாக சொல்லுவார்கள், மரும கியாமத்துன்னு நீங்க கிழவனா போயிருவீங்க தெரியுது. துனியாவையும் பார்க்கணும், இங்க ஒரே கியாமத்துன்னு ஆளே உருவி போயிட்டீங்கன்னு சொல்லுகிறார்கள். மறுமையின் சிந்தனை இந்த உலகத்தை மறக்கடிக்க செய்து அவர் உருகி போகின்ற நிலைக்கு வர வேண்டும். அதுதான் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம், அவரிடத்தில் இறை விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். எனவே இது ஒரு அழகான சந்தர்ப்பம். என் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து நான் முன்னேறி செல்வதற்கு முன்பதாக நன்றி ஒன்றை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியில் மறந்துவிட்டால் நான் நன்றி கெட்டவனாக ஆகிவிடுவேனோ என்பதற்காக முதலேயே நான் நன்றி மழை பொழிய ஆசிக்கின்றேன். அன்பர்களே, எண்ணியும் பார்க்காத ஒரு விஜயம் இந்த அரேபிய தீபகற்பத்தில் குவைத் நாட்டிலே வந்து உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. என்னை இங்கே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அலைமோதியவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் அல்ல, பெரும் அறிவாளிகளும் அல்ல, பெரும் சமுதாய சிந்தனை உள்ளவர்களும் அல்ல, சாதாரணமானவர்கள். ஹசரத் அழைத்தால் வருவார்களோ என நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் நெருங்கி இந்த எளிமையான அழைப்பை விடுத்தார்கள். நீங்க நம்புவீங்களோ என்னமோ தெரியா, எங்க வீட்டுக்குள்ள உங்களை தவிர வேறு எவருக்கும் குவைத் செல்வது தெரியாது. பயத்துக்காக அல்ல, நான் ஒரு நோயாளி. டாக்டரின் அட்வைஸ் பல மாதங்கள் கட்டிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று. அன்பர்களே, இதற்கு மத்தியில் அழைப்பு விடுப்பதாக இருந்தால் தேவையோடுதான் அழைப்பார்கள். எனவே தேட்டத்தோடு அழைப்பவர்களை நான் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக சரி என சம்மதித்து ஓடோடி வந்தேன். வந்த இடத்தில் பல நிகழ்வுகள், எல்லாவற்றை விட என் உள்ளம் புலங்காகிதம் அடைந்தது. பல அரபு நாடுகளுக்கு நாங்கள் விஜயம் செய்திருக்கின்றோம். ஆனால் குவைத் நாட்டில் நமக்கென்று வல்லவன் தந்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை ஆங்கிலத்தில் மிஸ்யூஸ் என்று சொல்வார்கள். மிஸ்யூஸ் செய்து கொண்டால் எம்முடைய வருங்காலம் இருளாகிவிடும். அழகான ஒரு அரபு நாட்டின் பள்ளிவாசலில் அதன் மிம்பர் மேடையில் தமிழோசை, தமிழ் மணக்கின்ற நமது நாட்டின் அந்த பாஷையில் சத்தியத்தை சொல்லுகின்ற வாய்ப்பும் நம்மவர்களே நிறைந்து அதிகப்படியாக சபையில் அமர்ந்திருக்கின்ற காட்சியும் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தான். அதை
பராமரிக்கின்ற வழி நடத்துகின்ற இக்ரா சங்கத்தினர்களையும் நான் பாராட்டுவதுடன் உங்களின் கண்காணிப்பு நிறைய இதில் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனையும் நான் வழங்கிக் கொள்கிறேன். எல்லாவற்றை விட குத்பா பிரசங்கத்துக்கு பின்னாலே 2 நினைவு சின்னங்களை இந்த சபையில் தந்தார்கள். இவைகள் எல்லாம் தேடி ஓடுபவன் அல்ல நான். இதையும் கூட உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சிபாரிசு விடயம் வந்த போது, இவர் நல்லவர் என்று ஒருவர் சொல்லுகிறார். ரொம்ப நல்லவர். எப்படி நல்லவர் என்று சொல்லுவேன்? உனக்கு எப்படி தெரியும்? நான் எப்ப பார்த்தாலும் மஸ்ஜிதுல காணுவவர், பள்ளியில தான் இருப்பாரு. பள்ளியில இருக்கிறவங்க நல்லவனா? என்னங்க, நம்ம நாட்டில் ஒருத்தர் வந்து துவா தொழுதுருக்காங்க. துவா இந்த நேரத்தில் இந்த வாலிப வயசுல துவா தொழுறானே, அல்லாஹ்வை ரஹ்மத் செய்யணும் ஒருத்தர் துவா செஞ்சுட்டு போனாராம். அவர் போய் 10 நிமிஷத்துல கடியாரத்தை தூக்கிட்டு போயிட்டான் பள்ளிவாசல்ல. அந்த டைமுக்கு வந்தாதான் துவா தொழுதாதான் இதை அடிச்சுக்கிறான்னு அவனுடைய எண்ணம். அதனால அவனை நல்லவங்கிறலாமா? நீங்க அவனை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு அவனை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், நல்ல பையன், துஆல துஆல. அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த நாளே உங்க மகளிட காது கழுத்துல சொல்லிக்கிட்டு அவன் போயிருவான். பள்ளியில இருந்தானே அப்படிம்பீங்க. அதுக்கு பின்னால தவறான ஒரு விமர்சனம் சொல்லுவீங்க. பள்ளிக்கு போறவனுங்களா திருட்டு பயலுங்க, ஒருத்தர் நம்ப கூடாது. அது உங்களுடைய இட வித்தியாசம். தங்கம் இருக்கிற தராசில இறைச்சி இருக்கலாமா? அது மஞ்சாடிங்க, இது கிலோ. பார்வை அதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எல்லாமே இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எதையுமே இஸ்லாம் மறக்கவில்லை, விடவில்லை, எல்லாமே சொல்லி தந்திருக்கிறது. நம்ம தான் ஒன்னையும் படிக்கல, உன்ன பிறகு மட்டும்தானே படிச்சிருக்கோம். ஏன்டா இந்த மாதிரி போட்டு அமர்த்துற? ஏன் எல்லாம் குரான்ல தான் சொல்றானே குழு அப்படின்னு, அதான் அமர்த்துறேங்கிறான். அது மட்டும் தான் தெரியும். அது மாதிரி குரான்ல நிறைய எல்லாம் சொல்லிருக்கான் வாழ்க்கை பற்றி. வாழ்க்கை குரான், நம்முடைய வாழ்க்கை குரான் தான், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீ எப்படி ஒரு சிபாரிசு பண்ற? ரொம்ப நல்லவர். எப்படி சொல்லுவேன்? இல்ல பள்ளிவாசல்ல தான் இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், இவருடன் நீ பிரயாணம் செய்ததுண்டா? இல்லை. ஏன்னா சஃபர்ல தாங்க எல்லாம் வெளியா வருது. 2 நண்பர்கள் நகமும் சதையும் போல இருந்தார்கள். ஒரு வாரம் உம்ரா ஒண்ணு போயிட்டு வரலாமான்னு போனார்கள். வர்ற நேரம் அவன் ஒரு பக்கம் வந்து இறங்குறான், இவன் ஒரு பக்கம் வந்து இறங்குறான். அவனுங்கெல்லாம் அறிஞ்சிட்டேன், நல்லா அறிஞ்சிட்டேன். அவன் பாட்டுட்டு ஐஸ்கிரீம் வச்சுட்டு தண்ணியை தின்னான். எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரல. ஒரு தினம் தாடா அப்படின்னா இல்லைங்கிறான். எப்படி ஆளுங்க இவனுங்கெல்லாம்? என்ன ஆளுங்கன்னா சஃபர்ல தான் தெரிஞ்சிச்சு. எனவே பிரயாணம் செய்யவில்லை. அப்படி என்றால் அவரை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது என்றார்கள். 2வது கேட்டாங்க, இவரோட கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செஞ்சிருக்காங்க? அதுலதானே ரொம்ப பெரிய அவுளியாலாம் ஐஆர்சியா போனாங்க. கொடுக்கல் வாங்கல், கொடுத்தது வாங்கினது எல்லாம் மண்ண போட்டாங்க. எனவே கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை. செய்திருந்தால் தான் ஒருவனின் நிலை தெரியும். அது செய்யவில்லை என்றால் அவரை பற்றி உனக்கு தெரியாது. அடுத்ததாக எவ்வளவு பாயிண்டா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இவருக்கு அடுத்த வீட்டில் இருந்ததுண்டா? நீங்க எல்லாரும் ஒரு அறிஞர் 30 வருஷமா நம்ம சமுதாயத்துக்கு பண்றாரு அப்படின்னு தூக்கி கொடுத்தீங்க நினைவு சின்னத்தை. நான் எப்படி ஆளுநி எங்க வீட்டு அடுத்த வீட்டுல வந்து கேட்டாதான் தெரியும். அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்கறாங்களோ அதான் சர்டிபிகேட். இவனை பத்தியா நீங்க பேசுறீங்க? இவனுக்கா நினைவு சின்னம் கொடுக்கறீங்க? அப்பப்பப்பா, இவன் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம இருந்து படுற பாடு அந்த ஆட்டம் ஒருவனுக்கு தான் தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. நான் நல்லவனே அல்ல. அதே போல இன்னொரு சொல்லுதா சொன்னார், உங்களில் நல்லவன் யார் தெரியுமா? பார்த்தா ஒரு இறைநேச செல்வர் மாதிரி இருப்பீங்க. சில பேர் ஜனங்கள் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ தெரியாதுப்பா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க ரொம்ப நல்லவர் யார் சொல்லணும்? உங்க தீபி, உங்க வீட்டுக்காரி, உங்க குழந்தைங்க சொல்லணும். நான் உங்கள் அனைவரிலும் என் மனைவி மக்களுக்கு நல்லவனாக இருக்கின்றேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து நல்லவர் என்று சொல்லிட்டாரே. இதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்க விடிய விடிய
அவளுக்கு தங்கத்தை கரைச்சு ஊத்தினாலும் 29 நாள் தங்கம் கொடுத்தீங்க. கஞ்சி கஞ்சி தங்க கஞ்சிங்க, கோல்டன் கஞ்சி. 30 அன்னைக்கு கிடைக்கல, அன்னைக்கு சில்வர் கொடுத்தீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் ஒன்ன கட்டுனே, இவ்வளவு வருஷமா கண்ணீரோட தான் இருக்கேன், சில்வரை தந்திய சில்வரை. அவங்க டெலிபோன் பண்ணி, அத்தா நீங்க சில்வர் கஞ்சி தந்திருக்கா, சில்வர் கஞ்சி குடிக்கலாமா குடிக்கலாமா? 29 நாள் தங்கம் கொடுத்தாரு, மறந்துருவா. அவங்க இயல்பு. ஏன்னா ப்ரொடக்ஷனே விழா எலும்புல இருந்து தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழா எலும்புல இருந்து தயாரிப்பு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியா நிமித்த போயிடாதீங்க. இப்ப இதை கேட்டுட்டு டேப் பேசி அனுப்பிடுறாங்க, உன்னை பத்தி எல்லாம் தெரியும், அழகா சொன்னாங்க, பயான்ல நான் வந்து பாத்துக்கிறேன், நீ எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் நம்பி கெட்டவளுன்னு சொல்லிடாதீங்க. அப்படியா? நீ குவைத்துல உன்னை பார்த்திருப்ப, அதான் நீ இந்த வருத்து வர்ற, நான் இங்க உன்னை பாத்துக்கிறேன். மோட்டு புத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவளை ஒரு அடியா நிமித்த போனீங்கன்னா வளைவு உடைஞ்சிரும். சரி போ சரியா வரும் விட்டுறாதீங்க. ஒருத்தன் உங்களுக்கு சொல்றான், உங்க வீட்டுக்காரி சினிமா பார்க்க ஒருத்தனோட போறா அப்படின்னு, நீங்க என்ன சொல்றீங்க? போ சரியா வரும். இதுக்கு மேல என்னங்க சரி வருது? இதுக்கு மேல என்னங்க சரி வருது? அவளை உடனே நிறுத்தணும், திருத்தணும். ஆனா ஒரு அடியா வளைக்கும் போவாதீங்க, உடைஞ்சிரும். ஒரு அடியா விட்டுட்டா வளைஞ்சுக்கிட்டே போயிட சொல்லலாம். அழகான எக்ஸாம்பிள், உதாரணம். சர்வ கலாசாலை என்பதையே எட்டி பார்க்காத சொல்லலாம். இறை தூதருக்கின்ற வர்ணனை என்ன? BA MA அப்படி XYZ வரைக்கும் சொல்லுவாங்க. இல்ல நபியில் உம்மி, ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுடைய வர்ணனை என்ன? உம்மி நபி. அந்த உம்மி நபி சொன்ன உதாரணத்தை பாருங்கள். இவர்களின் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த விழாப்புறத்தில் இருந்த எலும்பினாலே படைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே விளைவு இருக்கும். ஒரு அடியா நிமித்த போவாதீங்க, போ சரியான விட்டுறாதீங்க. எனவே அவர்கள் சொல்லணும். அப்ப நீங்க கூட இப்ப நினைப்பீங்க, ஹசரத் சொல்றீங்களே மனைவிக்கு நல்லவன் தான் உங்களின் நல்லவன் அப்படின்னு. இவளுங்க எப்ப சரி நல்லவன் சொல்லுவாளுங்களா? இவளுங்களை நம்பி இவளுங்க நல்லவன் சொல்ல காட்டு நமக்கு இருக்கலாமா நினைப்பீர்கள். இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த என்ன, எப்ப நாச்சிலும் ஒரு நாள் அவ வாயினால நல்லவன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க நல்லா தான் நடக்கும். கண்ணத்துல அடிக்க கூடாது, உங்க அத்தாவுக்கு போட கூடாது. நான் ஆரம்பத்துல வாங்கின அப்ப வாங்கினேன் 50,000 ரூபாய், இப்ப எனக்கு சம்பளமும் ஜாஸ்தி, அடுத்த வெக்கேஷன்ல வர்ற சமயத்துல உங்க அத்தா கிட்ட போய் டபுளா வாங்கி வை, இல்லன்னா எனக்கு கியூல ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எனவே அவர்களோடு நல்ல விதமாக நடக்கணும். அது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அடுத்த வீட்டிலே வாழ்ந்ததுண்டா? இல்லை. அப்ப அவரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுட்டார். எனவே என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும், அப்பதான் எனக்கு தெரியும். பெரியவர்களே, 30 ஆண்டுகள் யார்கிட்டையும் போய், இங்க கூட சில சபைகளில் நம்ம மதரசாவுடைய விடயங்களை அவர்களே உணர்ந்து அறிமுகம் சொல்ற சமயத்துல என் மேலாம் கூசுது. மெய் சிலருக்கு என்னடா இது, என்ன போட்டு வித்துருவானுங்களோ அப்படின்னு. நாளைக்கு இதுவே குவைத்துல வந்து பேப்பர் தூக்கி தெரிஞ்சான்னு சொல்லிடுவானுங்களோ என்ற பயம். அப்படிதான் 30 ஆண்டுகள் யாரிடத்திலும் கை நீட்டாமல் என்னுடைய சத்தியத்தை சொல்வதற்காக எவரிடத்திலும் தலை சொல்லாமல் நாம் இந்த நீரோட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். அதன் விளைவுதான் என்னோடு நெருக்கமான உறவில்லாமல் இருந்தும் இக்ரா இயக்கத்தினர்களும் ஏனைய நண்பர்களும் இது போன்ற கண்ணியத்தை தருகின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்துகின்றார். எனவே நானும் அப்படியான ஒரு கை நீட்டலுக்காகவோ அல்லது என் உரைக்காக நீங்கள் எல்லோரும் கைத்தட்ட வேண்டும் என்ற கைத்தட்டலுக்காக வரவில்லை. அல்லாவின் நம்பிக்கையோடு நல்லழைப்புக்காக வந்த இடத்திலே மிகப்பெரிய மன நிறைவு, நல்ல நிகழ்ச்சிகள் பல நான் சந்தித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பையும் பெற்றுக் கொண்டேன். எனவே அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்தேன். அடுத்தபடியாக நான் இஹ்சானியாவின் முதல்வர் அல்ல, இஹ்சானியாவின் பணியாளர். எனக்கு ஒரு நினைவு சின்னத்தை இஸ்லாஹியாவில் உதித்த மலர் சபையிலே தருவது எத்தனை பொருத்தம்.
இஹ்சானியாவுக்கு இஸ்லாஹியா நினைவு பரிசு கொடுக்கிறது. அன்பர்களே, நான் எதையும் சொல்ல வேண்டும். மனிதர்களின் தவறான எடையும் சிந்தனையும் வருகின்ற போது அவர்களின் நிலையை உணர்த்தி நல்ல எண்ணங்களை உருவாக்க நாம் உடலை பொருளை அர்ப்பணிப்பது நம்முடைய கடமை. நம் நாட்டில் இஸ்லாஹியா என்ற அந்த கலாபீடம் மாதம்பை என்னும் இடத்தில் இருக்கிறது. நாங்கள் இஹ்சானியா எனும் ஒரு தீன் மழை பொழிகின்ற மறை கல்வி கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையத்தை வைத்திருக்கின்றோம். சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் அரை குறையான பார்வையோடு தவறான எடை போட்டிருக்கின்றார். ஈசானியாக்கு இஸ்லாமியம் ஒத்து வராது, அவர் பாட்டு முடிவு செஞ்சுக்கிறார், ஒத்து வராது ஒத்து வராது ஒத்து வராது. அவங்க வேற, இவங்க ரெண்டு ரெண்டு துருவம் அப்படின்ற ஒன்று இருக்கான். அன்பர்களே, அப்படி வாய் சப்புற உலகத்துக்கு இது ஒரு பெரிய முன்மாதிரி இல்லையா? அவர்தான் ஓடி இருப்பாரு, நம்மளை பார்த்தோன்னே ஈசானியால வந்திருக்காராம், ஈசானியால நமக்கு என்ன வேலை அப்படின்னு பெருமிதத்தோடு நினைவு சின்னத்தை தந்தார். நான் புலங்காகிதம் அடைகின்றேன். அத்துடன் நிகழ்ச்சிக்கு முன்னாலே உரையாற்றிய அந்த இஸ்லாமியா சோலையில் வளர்ந்த மலர், உதிர்ந்த ஜன்னத்தின் வர்ணனை சுப்ஹானல்லாஹ், அப்படியே படம் பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆதாரத்தோடு அழகாக வர்ணிக்கின்ற அந்த வாய்ப்பையும் நாம் பெற்றுக்கொண்டோம். இப்படி பலரை சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அன்பர்களே, அவர் வர்ணித்த அந்த உயர்ந்த ஜன்னத்தை நாம் அடைய டிக்கெட் வாங்கணும் இல்லையா? டிக்கெட், அந்த டிக்கெட் எது என்பதை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். ஜன்னத்தை பற்றி சொன்னாரு, நல்லா இருந்துச்சு. அதை எப்படி அடையிறதுன்னு அங்க போய் கேட்பீங்க. எனவே அடைவதற்கான வழியையும் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றை விட பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் வருஷா வருஷம் வருது. 30 நாளோட அது டாட்டா காட்டிட்டு போகுது. என்ன ரமதான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க, ரமதான் இந்த முறை கோழி கஞ்சி. எப்பயும் குவைத் வரலாற்று இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கல. நல்ல இஃப்தார்லாம் பண்ணும். அது மாதிரி தான் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு சாப்பாட்டு நல்ல சனம், சஹருக்கு நல்லா. இதத்தான் சொல்றாங்களே தவிர இந்த ரமலான்னா என்ன, ரமலானின் மூலமாக அதை தருகின்ற அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றான்? ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது. நோக்கம், நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகி. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம நாட்டில் கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் கட்ட போற, அடுத்த வாரம் நிக்காகாம என்ன திடீர்னு கல்யாணம் கட்ட முடிவு செஞ்சிட்ட. அவன் சொன்னானா, சும்மா தெரியாதா அப்படின்னா. என்னடா தெரியாதவனுக்கு போய் பொண்ணை கொடுத்தா என்ன ஆகும்? உனக்கே தெரியல என்னத்தை கல்யாணம் கட்ட போறேன்னு. ஆனா இலங்கையில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது கபில்து நிக்காஹ, இவளின் நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிதான் சொல்வார்கள். சிங்களத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நிக்காங் ஆவா, சும்மா வல்ல. ஆனா ரொம்ப மனவாளர்கள் அந்த சமயத்தில் சொல்றப்போ நான் காதை நல்லா கூர்மையாக்கி கேட்பேன். எனக்கு அப்படித்தான் கேட்குது இவனுக்கு சொல்றது. கபில்து நிக்காங் ஆவா, சும்மா வந்து பூந்த வெக்கேஷன்ல வந்த நேரம் சும்மா வந்து பூந்த, எல்லாம் அவங்கதான். காசு பணம் வீடு கழுத்துல போட்டு எல்லாம் அவங்கதான். அதனால நான் நிக்காங்க ஆவா. அப்ப அவங்களுக்கே நோக்கம் தெரியாது. அப்பனுக்கிட்ட கேட்ட, அப்பன்னா யாரு? பிள்ளைய பெற்றவன். அவட்ட கேட்கிறோம், பையனுக்கு கல்யாணம் வருதாமே, என்ன திடீர்னு கல்யாணம் கட்டுறது முடிவு செஞ்சிட்டீங்க? அவன் சொல்றான், பாருங்க நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மண்டையை போட்டுருவோம், ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே உனக்கு முடிச்ச போட்டணும். அதுக்கு தான் முடியாது. அவனுக்கும் நோக்கம் தெரியல, அப்பனுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. யாராவது நீங்க படிச்சுக்கிறீங்க இல்ல, கல்யாணம் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவாமே. கல்யாணம் கட்டுங்கள் என்று குர்ஆனை சொல்லிட்டான். அப்பதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அத்தோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உலமாக்கள் சொல்ல கேட்டிருக்கோம், அன்னிகாஹு மின் சுன்னதி, கல்யாணம்
ரமலான் என்பது என்னுடைய சுன்னத் என்று சொல்லியிருக்காங்களாம். அதான் அல்லாஹ்வுடைய உத்தரவையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றணும் இல்லையா? அதுக்கு தான் கல்யாணம் பண்ண போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம் இல்லையா? இதை விட்டுட்டு சும்மா தெரியாத முடிச்சு போறாரு இவர், சும்மா தெரியாங்காரு. அப்படியெல்லாம் முடிச்சா there is not a family. கல்யாணம் கட்டிட்டா என்னங்க கபிலத்து சொல்லிட்டு என்னது become a family. இவன் சும்மா போறவ பாருங்க, அது ஃபேமிலி ஆகாது, become a பேமுலி. அவனும் பேமுலி முழிக்க போறான், இவனும் பேமுலி முழிக்க போறாங்க. நோக்கம் தெரியணும், நோக்கம். அது மாதிரி ரமலான் நோன்பு நோக்க சொன்னது குர்ஆன். என்ன நோக்கம், என்ன நோக்கம்? அஜித்த சொல்லுங்க தெரிய. இவர் வருஷமா நோன்பு பிடிச்சிருக்காரு, ரொம்ப ஷார்ட்டா அல்லாஹ் சொல்லிருக்கான் லஅல்லக்கும் தத்தகூன். அதான் நோக்கம், லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பிருப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்காக. ரமலான் வந்துட்டா வளமையை விட இறையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும். ரமலான் இவரிலே தக்வாவை இறையச்சத்தை உண்டாக்க வேண்டும். அதாங்க ரமலான். ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயம். ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஜனங்கள்ல யாரு? சிவபெருமான சுப்பிரமணியம் இல்ல, நம்ம ஆளுங்க. வளமையாவே நம்ம என்ன எல்லாம் கண்ணா பின்னான் தான் இருக்கு. மறுபடியும் ரமலான் என்ன வளமையாவே நம்ம கண்ணா பின்னான் தான் இருக்கும். ரமலான்ல என்னப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நினைக்கிறார். இல்லை, ரமலானை கண்ணியப்படுத்துவதும் ஈமானின் குணம், தக்வாவின் அடையாளம். ஆசைகளை அடக்குவதும் யாருக்காக? ஏன்னா நீங்க எல்லாம் அப்படி சட்டம் போட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க, நீங்க வாட்ச் பண்றீங்கிறதுக்காக நாங்க அங்க நுழைய மாட்டோம் நினைச்சுட்டீங்களோ? எங்க ஆசைப்பா, மை கார் மை பெட்ரோல். நீ யாரு? இன்னொருத்த சொல்றான் பயமா இருக்குது, பயமா இருக்குது. என்ன அரபி கையை வெட்டிடுவானா, அரபி தூக்குல போட்டுருவானா? இல்ல இல்ல, அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமே. அதாங்க தக்குவா. இதை உணர்த்த வேண்டும். கேமரா 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 கேமரான்னு குர்ஆன்ல வந்துச்சு. பார்த்து 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 கேமரா போட்டிருக்காங்க, கேமரா போட்டிருக்காங்க. உடனே அவுலியாவாவியதார் ரொம்ப வேகமா வந்தவர் திடீர்னு குறைச்சிட்டார். கேமரா போட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல மேலே ஏறிருக்காரு, ஒரு ஆளு கிடையாது, மனுஷனே கிடையாது, ஜாமான ஆளு இருக்குது. நண்பர் சொல்றாரு, அதுல ஒரு கரண்டி எடுத்து அமுத்து இடுப்புல, இதை தூக்கி அமுத்து அமுத்து. எங்க அமுத்துறது? கேமரா போட்டிருக்காங்க, கீழே போன மாட்டிக்கிறவன். ஆசைதான் கரண்டி அமர்த்துறதுக்கு, ஆனா கேமரா வச்சிருக்காங்க, கீழே போனா மாட்டிக்கிறதுமே என்கிற பயம் அவரை தவறில் இருந்து தடுத்துச்சா இல்லையா? இது மாதிரி தக்குவா 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 தக்குவான்னு சொல்லி, ஆனா தக்குவான்னா உருவாயிருக்கு. மஸ்ஜிது தக்குவா, தக்குவா ஹோட்டல், தக்குவா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அதான் வந்திருக்கு. இதை அச்சம் உள்ளத்துக்குள்ளே வரவில்லை. அத்தக்குவா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தக்குவா என்பது இங்க இங்க வரணும். எங்க? இங்க உள்ளத்துக்குள்ள. இதயம் என்பது தக்குவா வாழும் இடம். கல்ப் என்பது தக்குவாவை தேக்கி வைக்கின்ற இடம். அங்க இருந்தா இது வரணும். வந்தா என்ன நடக்கும்? உங்களை தவறு செய்ய விடாது. எனவேதான் இந்த உபதேசங்கள் காலத்துக்கு ஏற்றவாறு ஊடகத்தின் தேவை அறிந்து இது போன்ற காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை. காலத்தின் மிகப்பெரிய தேவை தக்குவா, இறையச்சம். இறையச்சம் இல்லாதான் தவறே உருவாகிறது. தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும், எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது. இறையச்சத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ் பார்த்திருக்காப்பா. நாங்கெல்லாம் சின்ன காலத்துல எங்க உம்மா மாறி அந்த நாள் அப்படித்தான் சொல்றேன், பொய் சொல்லாத எல்லாம் வாழை சுட்டுவான் அப்படிப்பாரு. அப்படித்தான் உண்டாக்குனாங்க. காலப்போக்கில் எல்லாம் போய் இப்போ ஒரு புதுமையான நாகரிகம் நிறைந்த அறிவு தலைக்கு மேல் வெள்ளமாக ஓடுகின்ற காலம். பிள்ளைங்க கூட சொல்லுது, அப்படி அல்லாஹ் சுடுவான்லாம் பயம் காட்டாதீங்க, அல்லாஹ் அப்படியான பயங்கரவாதி அல்ல. பெற்றோர்கள் சொல்றாரு, பாத்தீங்கன்னா நாலேஜ் நல்ல படிச்சா பையன். இது வளர வளர, தைரியம் வளர வளர என்ன வரும்? திமிரு வரும், பாவத்தை செய்வான். எனவே
தக்வா என்பது இதயத்தில் வர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே மௌலவி அவர்கள் வர்ணித்த அந்த உயர்ந்த சுவனமே இறை அச்சத்துக்குள்ளாலதான் இருக்கு. பாஸ்போர்ட் இல்லாம கபருஸ்தான் மட்டும்தான் போவேன். கபருஸ்தானுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தான் போக முடியாது, கபருஸ்தான் போலாம். பாகிஸ்தான் போவதா இருந்தால் பாஸ்போர்ட் தேவை, குவைத் வரதா தேவை. இதே போல ஜன்னத் தக்வா இறையச்சம். நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அறிவும் ஆற்றலும் அல்ல. என்னையா நானே பெரிய அறிவாளி ஆற்றல் உள்ளவன், எனக்கிட்ட போயிட்டு இந்த டிக்கெட் எல்லாம் கேட்கறதால கிடையாது. இறையச்சம், இறை உணர்வு, அல்லாவின் பயம், அதுதான் அவர்களை சுவனத்துக்குள் அழைக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு கான்பரன்ஸ்ல பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்கெல்லாம், வெளிநாட்டு தூதுவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்க இடத்துல நம்மளுக்கு சீட்டை போட்டு மோனானா நீங்களும் உட்காருங்கன்னு கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? எனக்கு என்ன அறியாம ஜுப்பா கலண்டு விழுந்தாலும் வந்துடும். நான் வர்ற வரத்தை பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ பால்ச வியாதி வந்த மாதிரி இருக்கும். ஜனங்களும் அந்த முழு சபையை பார்க்க மாட்டார்கள். இவரை இவரை பாரு, இவரை பாரு, இவர் இப்படி உள்ள போனாரு. போறதுக்கு காரணம் உண்டு. நாளை மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த நிழலும் இல்லாத நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு 7 கூட்டத்தாருக்கு மாத்திரம் தன்னுடைய நிழல், விஐபிஸ் only, விஐபிஸ் only அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். அதில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள், 7க்குள்ளே உண்டு. ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. ரொம்ப சின்ன விஷயம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு பெண் அழகு சௌந்தரியமும் செல்வமும் உள்ளவள். எப்படி இருக்கும்? அழகுன்னா வெறுமனே சும்மா ஒரு ஹவுஸ்மேட் மாத்திரம் மாதிரி. அழகோடு சொத்து பத்தும் என்றால் ஒரு அரபி வீட்டில் இருக்கிற அவர் வீட்டுக்காரி மாதிரி எல்லாம் இருக்குது. வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வம் அது மாத்திரமல்ல அழகுதான். அவள் உங்கள் அழைக்கிறாள், அவள் உங்கள் அழைக்கிறாள். இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குடா கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. நானா போனேன் அவதான நாங்க இந்த மனுஷன் தானே, இன்சான் தானே. அந்த சமயத்துல யாருக்கு அந்த மாதிரி தவறு நடக்குமா பேசக்கூடாது. அப்படின்னா நீங்க மூமினே அல்ல. ஈமான் உடையவருக்கு அழைக்கின்ற போது அழகுதான், கொஞ்சம் போனா இன்பமா இருக்குன்னான். அவர் என்ன சொன்னார் அவளிடத்திலே? ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். அவர் கேட்ப, என்ன ஆம்பளப்பா நீ, என்ன ஆம்பளப்பா நீ? இந்த மாதிரி இந்த வயசுல கள்ள தின்னாலும் அது அப்படியே தண்ணியா போயிடும். அந்த மாதிரி வயசு உனக்கு ஒரு இளவுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல 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 பயப்படுறேன். எதுக்கு? எனக்கு நாகரிகம் தெரியாம இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஒண்ணுக்காக அரிசுடைய நிழல் எல்லாம் சீட் போட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மனசு என்ன சொல்லும்? சீட்டை யார் சரி வாங்கிக்கிட்டு நமக்கு நமக்கு இப்போ ஒரு சந்தோஷமா இது அப்படிங்கிற. ஏன்? தக்வாவுடைய ஹைட் வெயிட் நமக்கு தெரியவில்லை. அதை புரிய வைக்கிறதுக்கு தானே இங்க இவ்வளவு கஷ்டம். புரிய வைக்க வேண்டும், அதன் பின்னாலே தான் தக்வா உருவாக முடியும். எனவே ரமலான் நோன்பின் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். இறையச்சம் என்ன? அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், விளக்கம். தக்வாங்கிறது நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்குவதா. உன்னுடைய வழிபாடுகள் அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அழகா பின்னாடி அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ஏன்னா
அல்லாஹ் பாக்குற மாதிரி வணங்கி வணங்கி பார்த்தேன், அந்த மாதிரி தெரிப்பதான் இல்ல, அல்லாஹ் இங்கே வெக்கச போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு நீ குப்பர போயிடக்கூடாது. அவன் உன்னை பார்க்கின்றான், அவன் உன்னை பார்க்கின்றான். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்களத்துல சொல்லுவாங்க கிரேட் ஆகும் புவாக்கெதிய, பாக்கு வெட்டிக்க மாட்டின பாக்கு மாதிரி. நம்மளுக்கும் பார்க்க முடியல, அவன் எங்களை பார்க்கிறான் அது தெரியல, இந்த பாவத்தை செஞ்சு தொலைக்க முடியல அப்படின்னு மாட்டேன். அதுல உங்களுக்கு ஒண்ணு வீண் போவாது. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கான் சத்தியமா. டெஃபினிட்லி கட்டாயமா நீ சொர்க்கத்துக்கு தான் போவா. ஏன் தெரியுமா? அம்மாமன் காஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸானில் ஹவா. நீ அந்த பாவத்தை செஞ்சு தொலைக்கிறதுல மாட்டேன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? காஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வே. உங்க நண்பர்களும் கூட உள்ளவர்களும் ரூம்மேட்ஸ் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவனே இவனை திருத்த முடியாது, எல்லா இளவுடா சினிமா பார்க்க வேண்டாம் வர மாட்டேங்கிறான், ஒரு சீட்டாடலாண்டா வர மாட்டேங்கிறான், தண்ணி என்ன நாங்க சாராயத்தை கொடுக்குறோம், பியர் பியர். கழுதைக்கு பேர் ராஜாவா? இல்ல ஹஸ்ரத், அது கழுதை இல்ல, ராஜா. ராஜா என்ன பாருங்க, ராஜா ராஜா அங்க வருது. நீ ராஜாண்டு ராணிண்டு ஹராமிஸ் ஹராம், டாங்கிஸ் டாங்கி, பூர்வா பூர்வா தமை. எனவே உங்களை பார்த்து நையாண்டி பண்ணுவார். ஒரு இளவு இந்த குவைட்ல, அது இந்த குவைட்ல, ஒரு குவைட் தானே இருக்குது, இந்த துபாயில ஒரு இளவும் தெரியுது அவனுக்கு. பாருங்களேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி. துபாயிலே ஒரு முஸ்லிம் இலங்கை வாலிபர் வர்ணித்தார். ஊர்லின் மாரியாம் தெரியுதான், இன்னால் இல்ல ஊர்ல பார்த்திருக்கா நீ? அதான் சொன்னாங்களே ஹஸரத்தே, அவர்கள் ஒன்று சொன்னார்கள், இந்த உலகை பெண் பார்த்தால் உலகமே அப்படியே கெட்டு போயிடும், இருளடைந்து விடும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது, ஹூர் எனும் ஒரு பெண் அவளின் முந்தானையை வலது பக்கமாக எடுத்து, எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் வர்ணிச்சு. அதான் சொன்னேன், யூனிவர்சிட்டியே போகல, ஆனா வர்ணனை பாருங்கள். வலது பக்கம் இப்படி எடுத்தா, வலது பக்கத்துக்கு அப்படி ஒரு ஆட்டினா நீங்க என்ன பாடுபடுவீங்க? பஸ் ஆவுட்ல நின்று பஸ்ஸை கூட விட்டுருவீங்க. வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக தன் தாவணையை அப்படி எடுத்து விட்டால் பார்த்தவர்கள் அனைவரும் பார்வையை இழந்து விடுவார்கள், கண்ணு கெட்டு போற சொன்னது. கடல்ல வந்து தூணு துப்புனா அதுல இருக்கின்ற உப்புத்தன்மையே இல்லாம போயிட சொல்லுதாச்சும், ஸ்வீட் ஆயிரும். அப்ப அப்படி இருக்கும்போது இவளுங்களை பார்த்து சொல்றீங்களப்பா ஊர்லினேதான். இன்னும் சில பேர் சொல்வார், குவைட்னா சொர்க்கலோகமே தான். இவர் போயிட்டு வந்திருக்காரு, உம்ரா போயிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எப்படி கம்பேர் பண்ண முடியும்? வர்ணிக்க முடியாது. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த உள்ளமும் கற்பனை செய்து பார்க்காத நல்லா சொல்லிட்டானே, உங்களால கம்பேர் பண்ண முடியாது. எனவே என் அருமையானவர்களே, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அது கம்பல்சரி, ஃபர்ல் எல்லாரும் தெரியும். ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு நாக்குக்கு கீழே ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. சிலது இருக்குது தொண்டைக்கு கீழே அமுத்துறது, சிலது இருக்கு நாக்கு கீழே. அது இருந்தா படிப்படியா அவருடைய அந்த வருத்தம் குறையும். அது ஹார்ட்டுக்குண்டே கொடுத்திருக்காரு. தக்வாவும் அது மாதிரி தான் நீங்க வச்சுக்கணும், எந்த நேரம் கையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் முதலில். தக்வா என்பது என்னன்னு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல வணக்க வழிபாடு. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதுனால, இந்த தக்வா ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறதுனால 100க்கு 5 தான் நாங்க வாங்குறோம். ஒவ்வொருத்தன் பாருங்க, தக்குவா இல்லாம 100க்கு 10 வாங்கினான். 10 வாங்கினா 15 வாங்கினா 2 வாங்கினா 1 வாங்கினா ரிபா வட்டின்னு நீ நினைச்சிட்டாலே தப்பா போச்சு. இவர் தக்குவா இருக்கிறதுனாலதான் 5 வாங்குறாராம். அன்பர்களே, எனவே இறையச்சம் என்பது என்னுடைய இறைவன் என்னிடத்தில் கேட்பான் என்ற பயம். எனவே ரமலானின் மூலமாக தக்குவாவர். யா அய்யுஹல்லதீனா மனுத்தகுல்லாஹ், விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படும்.
விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க. என்னங்க நாங்க தான் அல்லாஹ்வை நம்பியிருக்கோம், நமக்கே அல்லாஹ்வை பயப்படணும்? அல்லாஹ்வை பயப்படுவதற்கு ஒரு ஹைட் வெயிட் சிஸ்டம் உண்டு. அந்த முறையில தான் அவனை பயப்பட வேண்டும். அப்படி பயந்தால்தான் நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக ஆக முடியும். ذَلِكَ கிதாப், இது வேத நூல், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. there is no any doubts. சந்தேகம் என்பது நீங்க எழுதின புஸ்தகத்துல வரலாம், ஆனா குர்ஆன்ல இது கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்குது ஒருத்தர் சொன்னாலும் அல்லாஹ் காப்பாத்தணும், அவன் முர்த்ததா போயிடுவான். லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது நேர்வழி, அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்கு வழிகாட்டுகிறது. ஹுதன் கைடன்ஸ், வழிகாட்டுகிறது. யாருக்கு? லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அவங்க யாரு? யாருங்க? அதான் அஞ்சு வாங்குறாரு தக்வா இருக்கிறதுனால. அதல்ல, அல்லதீன யுமினூன பில் கைப் வயுகீமூன ஸலாத வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். முதலாவது யுமினூன பில் கைப், மறைவானவைகளை நம்புது. இப்ப அவ்வளவு மறைவானதானே, கியாமத்துல கேட்பானா, முன்கர் நக்கென்னு வருவாங்களாம், அதுக்கெல்லாம் நம்ம மனசு யாரு கண்டது யாரு கண்டதுன்னு சொன்னா எல்லாம் போச்சு. நீங்க காணணும்னு இல்ல, சொன்னதை நம்பணும். அப்படி ஒன்று இருக்கிறது. மண்ணைக்குள்ளே இருக்கின்ற மறைந்திருக்கின்ற மூளையை உங்களுக்கு பார்க்க முடியல. மறுமை என்று சொல்லி மண்ணறைக்கில் இருக்கின்ற வாழ்க்கை உங்களால் எப்படி முடியும்? எனவே நீங்க இல்ல 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 இதுவும் தக்குவாதான், வாங்க நமக்கு தக்குவா பச்சை, இதுவும் தக்குவாதான், நீங்க எடை போட்டுக்கிறாங்க. சிஸ்டம் முறை ஒன்று. வீட்டிலே இருந்த கன்னி பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஒருவர் தேவை என்று சொன்னாராம் பெண்ணை பெற்ற தந்தை. யார்கிட்ட? இந்தியாவில் எப்படி இருப்பாங்க, சிலோன்ல சொல்லுவாங்க புரோக்கர். அவனுக்கு தாங்க 7 இடி உழு, அந்த மாதிரி ஆடு. எப்படினாச்சிலும் கொண்டு போய் அமர்த்தி ஒரு குடும்பத்தை கொண்டு போயிட்டு கவுத்தி அவன் பாட்டுக்கு அவனுடைய ஹக்க வாங்கிட்டு போயிடுவான். சிங்களத்துல சொல்லுவாங்க கப்புவாட்ட ஹென ஹத்தாய், புரோக்கருக்கு 7 இடின்னு வரும். எனவே புரோகிதர் புரோக்கர்கிட்ட சொன்னாராம், பெண்ணை பெற்றவரு வாங்க நம்ம கிட்ட ஒரு பெண் இருக்கு, அதுக்கு ஒரு மாப்பிள்ளை தேவை, ஒரு மாப்பிள்ளை தேவை. அந்த மாப்பிள்ளை 30 வயதாக இருக்கணும். மாப்பிள்ளை எத்தனை வயசு இருக்கணும்? 30 வயசா இருக்கணும். நல்ல குண ஒழுக்கம் உள்ளவராக இருக்கின்றாராம். என்ன நிபந்தனை? குண ஒழுக்கம் நிறைந்த 30 வயதில் ஒரு மாப்பிள்ளை தேவைன்னாரு. யாரு? பொண்ணை பத்தவர் சொல்றாரு. சரி ஆஜியாரே நான் பாக்குறேன், போட்டோம்னா வாங்கிட்டு போனான். போனான் தேடினான். அவன் போன எந்த இடத்துலையும் ரெண்டும் ஒண்ணா அமையல. 30ல இருந்தா அவன் ஒண்ணு தண்ணிக்காரனா இருப்பான், அதே போல நற்குணம் உள்ளவனா இருப்பான், வயசு 30 இருக்காது. என்ன பண்றது? எளவு தெரியாட்டி பற்றி கேட்கணும். அப்படிதான் நல்லா சொன்னா, உங்களுக்கு என்னமா தெரியாட்டி படிச்சவங்கள்ட்ட பற்றி கேளுங்க, ஞானம் உடையவரிடத்துல போய் கத்துக்கிறீங்க கேளுங்க. உங்க பாட்டுக்கு நீங்க இஷ்டத்துக்கு எதையும் டிசைட் பண்ணுறாங்க, தீர்ப்பு சொல்லிடாது, முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒன்று நீங்க எல்லாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்பெல்லாம் வந்துடாதீங்க. இப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும் போய் சொல்லணும் இல்லையா? அவர் தானே பொண்ணை பெற்றவரு, ரிக்வெஸ்ட் அவர தானேங்க. 30 வயசுல இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அவருடைய எதிர்பார்ப்பு. இவர் யோசிக்கிறாரு, பாவம் சொல்லிட்டாரு, 30 வயசுல பார்த்தா ஒழுக்கம் இல்ல, ஒழுக்கத்தோட கிடைச்சா 30 வயசும் இல்ல, இப்படி பண்ணுவோமா? அவரே யோசிக்கிறார். ரைட், அப்படி பண்ணுவோம். அவரே நேரா போனான் ஒரு காலேஜ். அப்பதான் ஸ்கூல் விடுற டைம். வாசல்ல நின்றுக்கிட்டான். அப்படி பார்த்தான், 15 வயசுல 2 பொடியினா வர்றானுங்க, நல்ல ஒழுக்கமானவனுங்க, சின்ன பிள்ளை மாதிரி, கல்வில எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. 2 பேர் 15 வயசுல 2 பேர். நீ வாங்கடா நீ இழுத்துட்டு வர்றாரு. ஆஜியார் கேட்டாரு, என்ன இது 2 கடா கொண்டு வந்திருக்க? இல்ல ஆஜியாரே, நீங்க வந்து சொன்னீங்க தானே 30 வயசுல ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும்னு மாப்பிள்ள, நான் தேடினேன், அது நடக்காது, நீங்க எதிர்பார்க்காதீங்க, கியாமத் நாள் வரைக்கும் கஷ்டம். ஒழுக்கத்துல பார்த்தா வயசு இல்ல, வயசுல பார்த்தா ஒழுக்கம் இல்ல,
அத்தோட தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், 15ல 2 போட்டா நல்லா இருக்கும் இல்லையா, என்ன இறைச்சி கிடையாது. இது ஒரு உதாரணம். நீங்களே சொல்லுங்க, 2 பையன்களை கொண்டாந்து அத 30 ஆக்கி ஒருத்தியை கட்டி கொடுக்க நடக்குமா? எனவே அல்லாஹ் சொன்னான், தக்வா என்பது அதனுடைய ஃபவுண்டேஷன். மறுமையை, மறைவானவைகளை நீங்கள் நம்ப வேண்டும், தொழுகையை தொழ வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், இப்படி ஒரு தொகை சொல்லலாம். எனவே அந்த தக்வாவை தான் ஈமான் உடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, பொருளாதாரம் இன்றைய உலகத்திலே மனிதர்களுடைய சிந்தனையை ஆட்டி படைக்கிறது. எக்கானமி, இந்த பொருளாதாரத்தை சீர் செய்வதற்காக பொருளாதாரத்துறையிலே பட்டம் பெற்று வந்து அதை சீர்படுத்த முனைஞ்சாலும் பொருளாதாரத்திலே ஒரு சீர்திருத்தம் இன்னும் வரல. ஆனா அல்லாஹ் எளிமையாக சொன்னான், வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எக்கானமி, பொருளாதாரமே தக்வால தான் இருக்கு. வமை யத்தகில்லாஹ், தேர் இஸ் எ கண்டிஷன், நிபந்தனை. வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அவர்களுக்கு புதையல்களை வெளிப்படுத்துவார். புதையல் என்ன? ஆற்றல், அறிவு, தன்னுடைய செல்வத்திலே கொழிப்பு எல்லாம் வெளிப்படுத்துவார். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்களும் பிளான் பண்ணாத வகையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்கு ரிஸ்க் தருவான். வெளியில கடல் அனர்த்தத்தால் சுனாமி எனும் பெயர் தாங்கி மாபெரும் அழிவை நம் நாட்டிலே ஏற்படுத்தினாலும் அதற்கு உதவிக்கரம் என்ற பெயர்ல அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. அது மாதிரி 4 சிலோன் சர்ப்புன்ற அளவு கொடுத்தான். அது பண்ற முறை எப்படி போச்சுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. வந்துச்சா இல்லையா? ஒரு அனர்த்தத்துக்கு பின்னாலே அல்லாஹ் கொடுத்தான பழி கை நீட்டி பல்லாண்டு யாரிடத்தில் போய் பல்லளிச்சு கேட்டாலும் கிடைக்காத அல்லாஹ் கொடுத்தான், கொடுப்பான். ஆனால் இறையச்சம் தேவை, தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. எனவே இந்த இறையச்சம் வெறுமனே நம்முடைய வாசிப்புகளின் மூலமாகவும் அல்லது உரை நிகழ்த்துபவர்களின் உரைகளை உள்வாங்கிக் கொண்டு விமர்சிப்பதால் மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வா தரணும். தர்றதுக்கு நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அதை மற்றதெல்லாம் கேட்கிறீங்க. உங்களுடைய பணத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வீடு வாசல்ல, வியாபாரத்துல நஷ்டம் வந்துட்டா அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறீங்க. ஆனா யா அல்லாஹ், என்னுடைய கல்பன் காஷியன், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னை பயப்படக்கூடியதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். அது எப்படி போனாலும் சொல்ல. வலிசானன் ذاكرا, யா அல்லாஹ் நாவு ஒரு முறை நீட்டத்துக்கு இருந்ததுக்கு போதாது. யா அல்லாஹ் ذاكرன், உன்னை துதிக்க கூடியதாக இருக்கு, உன்னை துதிக்க கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் நீ தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். எனவே திக்ர் செய்கின்ற நாவு, இறை அச்சமுள்ள உள்ளம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துனியா ஆகிரா ரெண்டும் கிடைத்தது என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த சிறப்பான ரமலானிலே 17ஆம் தினத்தில் தானே வரலாறு முக்கியத்துவம் நிறைந்த இஸ்லாமிய வரலாற்றின் முதலாவது யுத்தம், பத்ர் யுத்தம் நடைபெற்றது. ஆனா 17ஆம் அன்னைக்கு வந்துட்டா சாவல் அறுத்து ரொட்டி சொட்டு எல்லாம் உட்கார்ந்து, சில இடத்துல சொல்லுவாங்க கீரையும் சேர்த்துக்கிறணுமா. யாரு? அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க. நல்லா வாங்குறாங்க அன்னைக்கு தினத்துல. அன்று என்ன நாள், என்ன நடைபெற்றது? அந்த பத்ர் யுத்தத்தின் மூலமாக உம்மத்துக்கு கிடைத்தது என்ன? அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை கூட அல்லாஹ் அவன் செய்த உதவிக்காக எதை பிரதிபலனாக எதிர்பார்த்தான் தெரியுமா? வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, நீங்கள் பத்ரிலே உங்களுக்கு
அல்லாஹ் செய்த உதவியை நினைத்து பாருங்கள். எப்படி நீங்க தெரியுமா வாழ்த்தும் அதில்ல ஒரு வழி இல்லாம இருந்தீங்க. பெரியவர்களே, நான் ஒரு நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு பெற்று போற நேரத்தை பார்த்திருக்கேன். நான் கண்ணால பார்த்தது பகிர்ந்துக்கிறது தானே வேணும். பொம்பளைங்க வருவாளுங்க சிலோன்ல இருந்து ஏறுற சமயத்துல சீட்டுல உட்கார்ந்து இருக்கிற இருக்கையில அத்தனை ஆட்டு உட்கார்ந்து இருப்பாருங்க. காலை மேல போட்டுக்கிட்டு கொடுத்த கோப்ப தண்ணிய ஜன்னல் வழிய வீச பார்த்தாலுங்க. வீதுருவா முன்னாடி வச்சு சொல்றா, அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்க. சத்தியமாக அன்பர்களே, திரும்பி 2 வருஷத்துக்கு பின்னாடி வர்ற நேரம் நானும் ஆரம்ப காட்சிக்கும் மாட்டியிருக்கிறேன். திரும்பி வரும்போது இவர்கள் செல்லுகின்ற விமானத்திலே மாட்டியிருக்கின்றேன். நான் உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. இவளுக்கு கிணவு பங்களாதேஷ்காரன் அடுத்தாப்புல வந்து உட்கார்றா, பின்னுக்கு ஒருத்தி உட்கார்றா. அவ சொல்றா, வீட்ட பங்காளிய கொண்டு கிடைச்சி உனக்கு பங்காளி கிட்ட சொல்லி பெல்ட்ட போட்டுவோ, நல்லா போடுவாரு. அவர்கிட்ட சொன்னா ஜாய இறுக்கி விடுவாரு. இன்னால் இல்ல அல்லாஹ். வெளிநாட்டை நோக்கி வருகின்ற போது விமானத்தின் இருக்கையிலே உட்காரவும் தெரியாது. 2 வருடம் இங்கே ஓடி ஆடி இன்ப சுகம் பெற்றதன் பின்பு ஒழுக்கமும் தெரியாது. அத மாதிரிதான் நம்ம ஊரும் ஆண்கள் நல்லாதான் வர்றாரு. திரும்பி வர்ற நேரம் அவருடைய முடியல கொஞ்சம் காணும். என்ன மாதிரி சுனாமிகளுக்கு மாட்டிச்சோ தெரியல, ஒரு தோடும் போட்டிருக்காரு. பியரா குடிக்கிறாரு விமானத்துல, பியரா குடிக்கிறார். சில பேர் ஏர்லங்காவை தெரிஞ்சு எடுக்கிறது அதுக்கு தான். எனவே அது நீண்ட கதை, அதை வர்ணிப்பதற்கு இப்போது நேரம் சரியில்லை. நான் என்ன சொல்லுகின்றேன், பழச மறக்க கூடாது. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைவு கொடுத்தான். உம்மு ஜமீல் ரசூலுல்லாஹ்வை பற்றி இழிவாக, வானவர் கரசர் ஜிப்ரீல் வரலையே, அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டானோ, எல்லாம் போச்சு அப்படின்னு சமயத்தில் ரசூலுல்லாஹ் திகைத்தார்கள். அப்படி இருக்கலாம், ஏன்னா 3 நாளா தொடர்ந்து ஜிப்ரீலும் வரலையே, இவர் சொல்றது சரியா இருக்கலாமா அப்படிங்கிற சமயத்துல தான் அல்லாஹ் ஜல்ல ஜலால் சொன்னான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்கள் இறைவன், உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களோட கோபமும் இல்லை. யாரும் சொல்றதுக்காக நீங்க நபியே பதற வேணாம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இப்போ உள்ள நிலையை விட பின்னாடி உள்ள நல்லா இருக்கும். அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா வவஜதக தால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅகனா. இது என்னன்னா 3 பழைய நிலைகளை ஞாபகப்படுத்தலாம். வவஜதக தால்லன் ஃபஹதா, அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உங்களை ஒரு அனாதையாக இருந்த நிலையில் எடுத்து உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லையா, புகலிடம் தரவில்லையா? வஜதக தால்லன் ஃபஹதா, வழி தெரியாமல் சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது என நீங்கள் தடுமாறிய நேரத்தில் நாம் வழிகாட்டினோம். வஜதக ஆயிலன் ஃபஅகனா, நொந்திருந்தீங்க, உங்களை பார்த்தா 10ஆம் பசிரின்னு நினைச்சாங்க. ஃபஅகனா, ஹதீஜா நாயோட வியாபாரத்துல மாட்டி விட்டு உங்களை தான் வசதி உள்ளவங்களா ஆக்கலையா? இது அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன வந்துட்டாலும் பழச மறந்துடாது. 10 வருஷம் குவைட்ல இருந்து வந்தாலும் நீங்க பழச மறக்க கூடாது. குடும்பத்தாரும் உறவினர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உள்ளத்தால் நொந்து என்னமோ பறக்க போறாரு. குவைட்டனோ வாங்கின மாதிரில இருக்கான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மதுது, உன்னால் துன்பம் யாருக்காவது ஏற்பட்டு மனம் நொந்திருந்தால் அந்த மன நோவினால் வருகின்ற சாபத்தை பயப்படுவாயா? கவனமா இருக்கணும். எங்க பணம், நாங்க போய் சம்பாதிச்சு வந்தோம், நாங்க ஜாலியாயோ பொறாமை என்று சொல்றாதெல்லாம் வேணாம். நீங்க அவர்களுடைய சாபத்தை பயப்படுங்கள். அவர்களுடைய பெருமூச்சு உங்களுக்கு துன்பத்தை வரும். பணிஞ்சு போயிட்டா என்னங்க நமக்கு வரப்போகுது? மன் தவால அரஃபஅஹுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பணிஞ்சு நடக்கவன் அல்லாஹ் உயர்த்துவானா. மன் தகப்பர வலஅஹுல்லாஹ், யார் பெருமையாளர்கள் அல்லாஹ் அடிச்சுட்டுவான். அல்லாஹ் அடிச்சா எழும்ப முடியாது, அல்லாஹ் அடிச்சா எழும்ப முடியாது. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, பழமையை மறக்க கூடாது, பழமை மறக்கப்படக்கூடாது. அது எப்போதும் நினைவில் வர வேண்டும். அல்லாஹ் தருகின்ற உதவி அதுதான். பத்ரிலே அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான்.
ஒரு வழியும் இல்லாம வந்த நேரத்தில் வலக்கத் நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஃபத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க அந்த பத்ர்ல அல்லாஹ் செய்த உதவிக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா மாறணுமா இருந்தா எனக்கு ஒரு ஈச்சப்பழம் பெட்டி கொண்டாந்துதாங்க, எனக்கு நல்ல வாள் 2 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்புங்க அப்படியே சொன்னாலாம். அதெல்லாம் வேணாம். ஃபத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ் பயந்துகிட்டா போதும். இறை பயம் தக்வா அவர்கள் உள்ளத்தில் இருந்ததால் வானவர்கள் இறங்கினார்கள். ஃபர்ஸ்ட் லொட்ல 3000 மலக்குமார் இறங்கினாங்க, எல்லாம் ஆயுதத்தோட. அதோட எல்லாம் சொன்னான், இது ஸ்மால் சைல்ட், எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், உங்களுடைய மன திருப்திக்காக தான் இருக்கும். பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, ஆனாலும் பொறுமையோட அல்லாஹ் பயந்து நடந்தீங்கன்னா இதை விட இன்னொரு 5000 இறக்குங்கிறான். வானவர்களை போர்க்களத்தில் சஹாபாக்களோடு எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதற்காக ஆயுத பாணிகளோடு அல்லாஹ் கொடுத்தது எதனால? அவர்களின் உள்ளத்திலே இருந்த இறையச்சம் தக்வா. எனவே என் அருமையானவர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, உயர்ந்த ஜன்னத்தை அடைவதற்கும் என்ன தேவை? இறையச்சம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக யார் அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களோ அவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. விக்டரிஸ் நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்க போன்ற ஜன்னத்தை சொன்னான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அனாபா, அவர்களுக்கு தோட்டங்களும் உண்டு, திராட்சையும் உண்டு. பாருங்க, திராட்சை என்பது ஒரு விதமான அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற பழங்களுடன் இணைந்த ஒரு பிரதிபலன். அதுவும் தோட்டங்களோடு, வெறும் திராட்சையும் அல்ல, வெறும் தோட்டமும் அல்ல, தோட்டத்தோடு திராட்சையும் கொடுக்கின்றேன் சொல்கிறான். ஹதாயிக வ அனாபா வ கவாயிப அத்ராபா, சம வயதுள்ள ஹூர் ஈன் பெண்களும் தரப்படும். சொல்ற நேரம் இந்த மாதிரி சிரிக்கிறீங்களே, ஹூர் ஈன் சொன்னாலே சந்தோஷம். அன்பர்களே, உங்களுக்காக அவர்களை அல்லாஹ் தருகின்றான் நாளை மறுமையில் ஜன்னத்தில். அவர்களை பற்றி ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். நீங்க போய் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஆமீன்னுங்களே. ஏன் சும்மா விடுவானே? காசா கொடுக்கிறோம், கேடியா கொடுக்கிறோம், அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டா. நாளை மறுமையில் நீங்கள் தொடப்போகின்ற அந்த ஹூரின் பெண்கள் லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். நீங்க போய் நாளைக்கு அவளை தொடமுந்தி நான் கேரண்டி தாரேன். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனுஷனும் தொட்டில்ல, ஒரு ஜின்னும் தொட்டு. நீங்க கல்யாணம் முடிக்க முந்தி பேக்ரவுண்ட் பாத்தீங்களா? ஏற்கனவே கனெக்ஷன் பாத்தீங்களா? எவ்வளவு பாடுபடுறீங்க ஒருத்தைய கைப்பிடிக்க முன்னாடி. உங்களை பத்தி தேடணும், நீங்க அவளை பத்தி தேடுறீங்களே. அவன் உங்களை பத்தி தேடினா என்ன ஆகும்? துனியாலே புண் கிடைக்காது. இவர் மட்டும் பெருசா பேக்ரவுண்ட் தேடுறாரு. எனவே அல்லாஹ் கேரண்டி கொடுத்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் தேவை. ஒரு ஆளு 70 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி மறுதாரம் 2வது கல்யாணம் செய்ய விரும்புறாராம். 70 என்ன தெரியுமா சொல்லுது? 18 இருந்தா பாருங்க. அதுவும் இதுக்கு முந்தி யாரும் முடிச்சிருக்க கூடாது, குமாரா இருக்கணுமா. அதான் மனிதனுடைய உணர்வு. பாருங்க, அல்லாஹ் அதை அறிஞ்சுதான் சொன்னா, நீ வா சுரக்கத்துல ஊரின் தர்றேன். எப்படின்னா, நீ தொடுறதுக்கு முன்னாடி நான் கேரண்டி தாரேன், ஒரு மனுஷனும் தொட்டது கிடையாது, ஒரு ஜின்னும் தொட்டது கிடையாது, ஃப்ரெஷ்ஷா தர்றேங்கிறான். அடைவதற்கு என்ன தேவை? தக்வா தேவை. அடைவதற்கு தக்வா தேவை. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த உயர்ந்த ஜன்னத்தை நமக்காக தருகின்றான். இன்னலில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ வெற்றிகள், சுவனமும் உண்டு, சுவனத்தின் இன்பங்களும் உண்டு. எனவே ரமலான் அதற்கு துணையாக இருக்க வேண்டும். ரமலானிலே உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் யூதர் ஒருவர் பகல் நேரத்தில் பகிரங்கமாக
சாப்பிட்டுக் கொண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் தீர்ப்பு செய்தார்கள். 80 கசையடியும் கொடுத்து நாடு கடத்துங்கள் என்றார்கள். மதீனாலே வெட்டுவானார்கள். எவ்வளவு திமிருவனுக்கு! அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்கள் பின்பற்றுறோம். சிறுவர்கள் எல்லாம் பச்சிலம் குழந்தைகள் ஒட்டிய வயிறோடு நோம்பு பிடிச்சிருக்கிறேன், பகிரங்கமா சாப்பிட்டுருக்கான்னு கோபம் அடைஞ்சார்கள். அப்போ இஸ்லாத்துல உள்ளவங்களே ரமலான்ல கொஞ்சம் மரியாதை இல்லாம சில பேர் இப்படி இங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். சில பேரு அதுல வேற ஒரு சங்க சிகரெட் எடுத்து கும்பாரு என்னது ஒன்னா ஊதாம இருக்கணும், ஊதுனா ஒழுங்கா ஊதணும். என்னன்னா ரமலானுக்கு சங்கையா ரமலானுக்கு. இன்னும் சில பேரு ரமலான்ல நம்ம நாட்டுல டெலிவிஷனுக்கு ஹிஜாப் போட்டு வச்சிருப்பாரு. 30 நாளைக்கு பிறகு பள்ளியில அமலெல்லாம் செஞ்சுட்டு வந்த பிறகு நல்லோரு படம் போதுதான் அதை பார்த்துக்குவார். எனவே இந்த மாதிரி போலி பேணுதல் வேணாம். அல்லாஹ் பயப்படுங்க. அல்லாஹ்வுக்காக இந்த கடமை அல்லாஹ்வின் கடமை. இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய அவனே நமக்கு கடமைகளை தந்து இந்த ரமலானினை நோன்பு நோக்க வேண்டும் என்றார். அவன் தானே ஹஸரத் சொன்ன ஒரு பாயிண்ட். உண்மையில அந்த பாயிண்ட் என்னை தான் படிச்சேன். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது போல அதே நாள்ல ஒருத்தன் என்னாவது அநியாயம் பண்ணான்னா 83 வருஷம் அநியாயம் செஞ்ச பாவத்தையும் சுமக்கத்தாங்க. எல்லாம் ஒன் சைடா பாக்குறாங்க. கஃபூர் ரஹீம், கஃபூர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், ஷதீதுல் இகாப். புடிச்சான்னா தப்ப முடியாது. அவன் பார்க்க மாட்டான். பெரிய இடத்து வம்பு கூட்டம் கூட்டமா வந்துருவானுங்க. எனவே இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் கரெக்டா செய்யறோம். யாருடைய அஜல் முடிஞ்சிருச்சு நல்லா முடிவு செஞ்சானோ அந்த நேரத்தில் ரூ கைப்பற்றப்படும் சொல்றான். ஒரு செகண்ட் கூட பிற்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லுவோம். எனவே அந்த ரப்பு, அந்த அல்லாஹ், அந்த எஜமான் நமக்கு ரமலானை அவனுடைய கடமையாக தந்து அதிலே சில சந்தர்ப்பங்களையும் வழங்கி இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் பார்க்கின்ற போது அதை நாம் கைவிட்டு விட்டால் இன்ப சுவனம் தான் நமக்கு தவறிவிடும். நாம் தவறு நம்முடைய கையிலிருந்து தவறி போவது இந்த உயர்ந்த சுவர்க்கம். நாளை கியாமத்து நாள்ல அதை தவறி விட்டதன் பின்பு நாங்க போய் யாரையும் சந்திச்சு என்னமும் பேசி மீண்டும் ஏதாவது கன்சிடர் பண்றது, அதை மறுபரிசீலனை கிடையாது. போனா போதான். எனவே பெரியவர்களே, இந்த சிறப்பான நன்னாளி இந்த சிறியனை மதிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி இந்த இடத்திலே நீங்கள் மரியாதை செய்ததை நான் என்றும் மறவாமல் அல்லாஹ் தபாரக் வ தஆலா உங்கள் அனைவருக்கும் இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களையும் மரியாதையாக்கி தருவானாக என வேண்டுவதுடன் இந்த ரமலானில் எங்கெங்கே யார் யார் மலர்கள் பலவற்றில் இருந்துதானே தேனீக்கள் அதன் பாணியை கொண்டு வந்து தேனாக தருகிறது. எனவே அறிவுடைய உலமாக்கள் எங்கெல்லாம் நல்லவைகளை உதிர்வார்களோ அங்கெல்லாம் சென்று அவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் தக்வா உடையவனா அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் நான் ஒரு தக்வா உள்ளவனா வாழணும். அல்லாஹ் தக்வா உள்ளவனா மௌத்தாவணும். அல்லாஹ் நாளை கியாமத் நாள்ல தக்வா உள்ளவங்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுப்பியோ எனக்கு அதை தந்துடணும். அல்லாஹ் அதை தவிர வேற எனக்கு ஒரு ஆசை இல்லையா அல்லாஹ்ங்கிற நிலைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் தள்ளப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படியான நிலையை நம் வாழ்விலே ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த சங்கை ரமலானை நமக்கு காரணமாக்கி தந்துருவானாக. கேட்டதை நம் வாழ்க்கையிலே அமல் செய்கின்ற அந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நாம் எவைகளையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நற்காரியங்களாக செய்கின்றோமோ அதற்குரிய நற்காரியங்களையும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா குறைக்காமல் குறையாமல் நமக்கு வழங்கி விடுவானாக. நம்மை மௌத்து வரை நேரான வழியில் அல்லாஹ் செலுத்தி வைப்பானாக. யா அல்லாஹ், எம்மால் எவரும் உலகத்திலே வழிகெட்டு விடாமலும் எம்மை எவரும் வழிகெடுத்து விடாமலும் நீயே உன் அருளால் எங்களை பாதுகாப்பாயாக. மௌத்து வரை உன்னுடைய உயர்ந்த தௌஹீதை நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் உயிர் கைப்பற்றப்படும் போது ரஹ்மானே, அந்த உயர்ந்த தௌஹீதின் கலிமாவோடு நீ விரும்பாத எந்த ஒரு பார்வையை கூட நாங்கள் பார்த்து விடாமல் உண்மையான மூமினாக மன்னரை வழியாக மறுமையில் உன்னை சந்திக்க வருகின்ற வாய்ப்பையும் எங்களுக்கு தந்தருவாய்.